என்னாகம புத்தகத்தின் கடைசி பாடத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே என்னாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் பொருத்தனை உடைக்கப்படுவது அல்லது மீறப்படுவது என்பது நம்பிக்கையை உடைப்பது அல்லது உறவை முறிப்பதற்கு இணையானதாகும் என்றும், நாம் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டும் என்றும், பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோரை சார்ந்திருக்க வேண்டும் மற்றும் அவர்கள் தீர்மானம் எடுப்பதிலே பெற்றோரின் ஆலோசனை மிகவும் அவசியம் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே இஸ்ரவேலருடைய பிரயாணத்திலே தேவன் எப்படி அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தினார்? கானான் தேசத்திற்குள் சென்றவுடனே இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறினார்? கானான் தேசத்தை இஸ்ரவேலர்களுக்கு பிரித்து கொடுப்பதிலே ஆண்டவருடைய திட்டம் என்ன? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள். TWRின் எல்லா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து கேட்டு வருகிற எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களிலே நாம் எண்ணாம புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று எண்ணாம புத்தகத்தின் நிறைவு பகுதிக்குள்ளாய் கடந்து வருகிறோம். எண்ணாமம் 33, 34, 35, 36ஆம் அதிகாரங்களிலே தேவனுடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் எவ்வளவு கவனமுடையவராய் இருக்கிறார் என்பதை குறித்தும் பார்க்கிறோம். தேவன் இந்த பூமி எனக்குரியது என்று சொல்கிறார். இந்த பூமியிலே தனக்கு பிரியமான மக்களை கொண்டு வந்து குடியமர்த்தவும், ஒரு புதிய சந்ததிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தேவனை விட்டு தூரம் போன மாயையான தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்களை அதமாக்கி அந்த பூமியை தம்முடைய சொந்த ஜனத்திற்கென்று கொடுத்த காரியங்களையும் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை அடைவதற்கு தயார் நிலைமையிலே இருக்கிறார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தினுடைய மலைகள் எல்லாம் அவருடைய கண்களுக்கு அழகாய் காட்சியளிக்கின்றன. நதிக்கு அப்புறத்திலே இருக்கிறார்கள். யோர்தானை கடந்து அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். செல்வது மாத்திரமல்ல, அவர்கள் அங்கே யுத்தம் செய்து மேற்கொள்ளும்படியாக அவர்கள் ஆயத்த நிலையிலே இருக்கிறதை இந்த பகுதியானது சுட்டி காட்டுகிறது. 33ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒருவேளை நமக்கு வாசிப்பதற்கு சுவையில்லாத ஒரு அதிகாரத்தைப் போல காணப்படலாம். சுவையில்லாததாக அது நமக்கு தெரிந்தாலும் கூட ஒவ்வொன்றிலேயும் ஒரு நோக்கத்தை வைத்து இந்த பகுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணின இடங்களையும் அவர்கள் எந்தெந்த இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள் என்பதையும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த அதிகாரமானது ஒரு வரைபடத்தைப் போல, இல்லையென்றால் சாலையை காண்பிக்கின்ற ஒரு வரைபடத்தைப் போல தென்பட்டாலும், ஒவ்வொரு பிரயாணத்திலையும் தேவன் அவர்களோடு கூட இருந்ததை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நாம் பாடலை பாடுகின்றோம். அவர் எங்கு என்னை அழைத்து செல்கிறாரோ அங்கெல்லாம் அவரோடு கூட நான் செல்வேன் என்று பாடுகிறோம். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே என் ஆண்டவர் சொல்லுகிற இடத்திற்கு நான் சென்றிருக்கின்றேனா என்று நான் யோசித்து பார்ப்பேன் என்றால் அதிலே தவறியவனாய் காணப்படுகிறேன். கர்த்தருடைய ஊழியத்திற்கு புறப்பட வேண்டும், வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம எத்தனை பேர் அங்கே செல்கிறோம்? நான் இருக்கிற இடத்திலே என் ஆண்டவர் இருக்கிறாரா? அவருக்கு பின் நான் செல்லுகிறேனா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் நான் ஒரு தோல்வி அடைந்தவனாகவே காணப்படுகிறேன். சபைகளிலே வேத ஆராய்ச்சி கூட்டம் அல்லது சுவிசேஷ ஊழியத்திற்காக செல்வோம் என்று சொல்லும் பொழுது வருகிறவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மோடு வருவேன் என்று சொல்லுகிற பாடல் அர்த்தமற்றதாகவே காணப்படுகிறது. நாம் அவரை நம் உதட்டினால் பாடி உம்மை பின்பற்றுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளமோ அவரை விட்டு தூரமாய் சென்று விடுகிறது. ஆனால் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று வாசிக்கிறோம். ஆம், வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அந்த வாக்கின் பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாமல், அவர்களை கைவிடாமல் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கெல்லாம் அவரும் சென்றார். அவர்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுடைய இருதயமானது அடிக்கடி ஆண்டவருக்கு விரோதமாக தூரம் சென்றாலும் கர்த்தர் ஒருபொழுதும் அவர்களை விட்டு விலகவும் இல்லை, அவர்களை கைவிடவும் இல்லை. அது மாத்திரமா, ஆண்டவர் சொல்லும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று கூறுகிறார்.
இந்த வசனத்தை வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நான் உங்களை அனாதையாக விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் இதன் பொருள். ஆம், நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் அவரை விட்டு தூரமாய் ஓடினாலும், நாம் அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டாலும், தோல்வியை நாம் கொடுக்கிறவர்களாய் இருந்தாலும், அவர் என் வழிகளிலெல்லாம் என்னோடு கூட வருகிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கர்த்தர் பார்த்தீர்களா? ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவருடைய வழிகளிலே செல்வதை குறித்து எப்பொழுதும் அக்கறை உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 51 முதல் 56 முடிய உள்ள வசனங்களிலே கானான் தேசத்திற்குள் சென்றவுடனே செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் அவர்களுக்கு சொல்கிறார். முதலாவது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம், அங்கு இருக்கக்கூடிய கானான் தேசத்து குடிகள் எல்லாரையும் துரத்திவிட வேண்டும். அவர்களுடைய மாயையான தெய்வங்கள் மற்றும் வழிபாட்டிற்கான எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவர்களை துரத்தி விடாமல் இருந்தால், நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே அவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், அது உங்களுக்கு குறுக்கும் முள்ளுமாய் இருக்கும் என்கிறார். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் என்று கூறியிருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பேரிலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். புதிய ஒரு சந்ததி உள்ளே நுழைய போகிறது. அந்த புதிய சந்ததியினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, அவருடைய பரிசுத்தத்திலே அவர்களுக்கு கேடு உண்டாக்கக்கூடிய எதுவும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கானான் தேசத்தின் அருவருப்பான பாவங்களிலும் மாயையான வழிபாட்டிலும் இருந்த அத்தனை மக்களையும் அகற்றும்படியாய் தேவன் கட்டளை கொடுத்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்தை முழுமையாய் வெறுத்து பாவ எண்ணங்களை, பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வாதமாக்குவார். ஒருவேளை அது சிறிய ஒரு காரியம்தானே என்று நாம் எண்ணினாலும், அந்த சிறிய தவறுகளும் பெரிய ஒரு விழுதலுக்கு நேராய் நம்மை வழிநடத்தக்கூடும் என்பதை உணர்ந்து நாம் எச்சரிக்கையாய் இருந்து அந்த தவறுகளை களைவோமாக. தம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் மாத்திரமல்ல, ஆரோக்கியத்திலும் அவர்கள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கானானியர்களை பார்க்கும் பொழுது அன்றைய உலகத்தினுடைய மையமாய் அவர்கள் இருந்தார்கள். அது ஒரு வியாபார ஸ்தலமாயும் இருந்தது. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்கள் அங்கே வந்து சென்றார்கள். இந்த கானானியர்கள் தங்களுடைய மாயையான தெய்வ வழிபாட்டினுடைய ஒரு பகுதியாய் இருந்த வேசித்தனத்தின் மூலமாய் உலகத்தின் மக்கள் எல்லாரையும் பாதித்தார்கள். பால் உறவினால் பரவக்கூடிய ஆட்கொள்ளின் நோய்களையும் பரப்பி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்கிறது, பூமி கர்த்தருடையது. தன்னுடைய பூமியை கரைப்படுத்தக்கூடிய, பூமியின் மக்களை நாசமாக்கக்கூடிய இந்த கானானியர்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். அவருடைய இந்த பூமி பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய ஜனங்களுக்கு அது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அவர்களை அப்புறப்படுத்தும்படியாய் கூறினார். ஆம், புதிய சந்ததிக்காக ஆண்டவர் கானானியர்களை துரத்தும்படி சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலேயும் ஒரு புதிய சந்ததியை உருவாக்கத்தக்கதாக தேவன் வெள்ளத்தை அனுப்பி அனைவரையும் அழித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரை நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக அல்லாமல் தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தின் மூலமாய் வரக்கூடிய சாபத்தை வெறுக்கிறார். ஆகையினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், நாம் வாழ்கின்ற தேசமும் வசந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை எப்படி காத்துக்கொள்கிறோம்? அவர் விரும்பும் ஆலயமாக, அவர் விரும்பும் பரிசுத்தமான ஒரு இடமாக நாம் வாழுமிடம், நாம் பேசுமிடம், நாம் போகிற இடங்கள் காணப்படுகிறதா என்பதை சற்றே சிந்திப்போம். எண்ணாகமம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே வாக்குத்தத்த நாட்டின் எல்லைகளும், லேவியருக்கு கொடுக்கப்பட்ட 48 நகரங்களும், அதிலே தெரிந்தெடுக்கப்பட்ட 6 அடைக்கல பட்டணங்களும், நாட்டை சுதந்திரித்துக் கொள்வதனுடைய நியாய பிரமாணங்களும் அல்லது நேதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்து கொண்ட எல்கையை விட கர்த்தர் சொல்லும் எல்கை மிகவும் பெரிதானதாக இருக்கிறது. ஆம், கர்த்தர் பெரிதாகவே அவர்களுக்கு கொடுத்தார். நேரிலே தேவன் எப்பொழுதுமே கூட்டி கொடுக்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அதிகமாய் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தேவன் என்பதையே இது காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, எண்ணாகமம் 34ஆவது அதிகாரத்திலே 16 முதல் 29 வசனங்களிலே அந்த நாட்டை பிரித்து கொடுப்பதில் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் பார்க்கிறோம். பிரித்து கொடுக்கும் பொழுது எப்படி கவனமாயிருந்து அவைகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கூறுகிறார். ஆம், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுதும், அது எந்த பணியாயிருந்தாலும் சரி, அவற்றை ஒழுங்கும் கிரமமுமாய்
நேர்த்தியாய் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தர் விரும்பும் வண்ணமாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவைகளை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லேவியர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று நிலங்கள் பிரித்து கொடுக்கப்படவில்லை. இஸ்ரவேலருடைய முதற் பலனுக்கு ஈடாக இவர்கள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் மக்களுடைய தசம பாகங்களின் மூலமாக போஷிக்கப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவர்களுக்காக 48 நகரங்களையும் கொடுக்கிறார். ஆம், தன்னுடைய பணியை செய்கிற பிள்ளைகள் பட்டினி கிடக்கவோ தங்களுடைய தேவைகளுக்காக மற்றவரிடத்திலே செல்வதையோ ஆண்டவர் விரும்பவில்லை. ஆம், நமக்கும் ஆண்டவர் இந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆலயங்கள், நம்முடைய ஆலயத்தின் பணிவிடைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள், இவைகளிலே நம்முடைய கவனத்தை செலுத்தி தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பதை நான் நிறைவேற்றுகிறேனா என்று சிந்திக்க வேண்டும். லேவியருக்கும் ஆசாரியருக்கும் தசமபாகம் மட்டுமின்றி வீடுகளையும் நகரங்களையும் கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். போதகர்கள், நற்செய்தி ஊழியர்கள், திருப்பணியாளர்கள், ஆத்தும ஆதாயம் செய்பவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காணப்படுகிறார்களே, இவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? என் நேரத்தை கொடுக்கிறேனா? ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேனா? நான் ஆத்தும ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுக்கிறேனா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். எண்ணாமம் 35ஆம் அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்களை குறித்தும் வாசிக்கிறோம். முதலாவதாக தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் கொடுக்கப்படுவதற்கு முன் கொலை செய்யப்பட்டவனுடைய இனத்தான் பழிவாங்க கடமைப்பட்டவனாய் இருந்தான். அவனை பின்தொடர்ந்து சென்று கொல்வது இந்த இனத்தானுடைய கடமை. ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது பழிவாங்கும் ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் தற்செயலாய் ஒருவனை மற்றொருவன் கொன்றுவிட்டால் தப்பி ஓடி ஒளித்து கொள்ள அடைக்கலமாக பட்டணங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டன. துணிந்து புரியும் கொலைக்கு அங்கே மன்னிப்பு இல்லை, பழிவாங்கியே தீர வேண்டும். ஆனால் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களிலே இந்த அடைக்கல பட்டணங்கள் தேவனால் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்டது. அதன் நோக்கம் என்ன? அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ள வருபவர்கள் தற்செயலாக கொலை செய்தவர்களாக இல்லை என்றால், ஒரு பழிவாங்கும் திட்டத்தோடு அவர்கள் செயல்படவில்லை என்றால் அவர்கள் அங்கே ஒளிந்து கொள்ளலாம். எது கொலை, எது தற்செயலான கொலை என்று அவர்கள் தீர்மானிக்கவும், லேவியர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்திலே பிரதான ஆசாரியரும் இருக்கிறபடினாலே இந்த தவறு செய்தவர்களுக்கு அடைக்கலமாய் வந்து தங்கவும் அங்கே அடைக்கல பட்டணம் கொடுக்கப்பட்டன. இது தேவனே ஏற்படுத்திய ஒரு திட்டமாகும். நம்முடைய பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். பாவிகளாகிய நாம் அந்த பிரதான ஆசாரியனுடைய சமூகத்திலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் செல்லும் பொழுது பொல்லாத பிசாசினுடைய எல்லா விதமான கொலை முயற்சிகளுக்கும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் அவனுடைய அழிவின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாகவும் நாம் வாழ முடியும். ஆம், நம்முடைய பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? எண்ணாமம் 36ஆம் அதிகாரத்திலே செலோப்பியாத்தின் குமாரத்திகளின் காணியாட்சியை பற்றியதான சில கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன. ஏற்கனவே எண்ணாமம் 27ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே இவர்கள் தங்களுக்கு நிலம் வேண்டும், தங்களுடைய தகப்பனுடைய காணியாட்சியிலே தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இங்கே அப்படி கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அவர்கள் திருமணம் செய்யும் பொழுது வேறு கோத்திரத்திலே மனம் புரிந்தால் அந்த காணியாட்சிக்குள்ளே கடந்து சென்று விடுமே. ஆகையினாலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் கேட்டார்கள். இந்த கேள்விக்கும் தேவனுடைய பதில் கொடுக்கப்படுகிறது. மோசே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவர்கள் அந்த ஆலோசனைக்கு கட்டுப்பட்டார்கள். அந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தங்கள் வம்சத்திலேயே தங்கள் பிதாவின் சகோதரர்களின் குமாரரையே மணந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. எனவே அவர்கள் காணியாட்சி அந்த கோத்திரத்திலேயே நிலைத்திருந்தது. சபையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் ஜெபத்துடன் நாம் பேசி தீர்த்து கொள்ளும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கும். நம்முடைய விசுவாச ஐக்கியத்திற்குள்ளோ நம்முடைய குடும்பங்களுக்குள்ளோ மனஸ்தாபங்கள், மனப்பேதங்கள் ஏற்படும் பொழுது விசுவாசத்திலே வளர்ச்சி பெற்றவர்கள் உட்கார்ந்து பேசி சரியான ஆலோசனை சொல்லி தீர்த்து கொள்வதே சிறந்தது. பல சமயங்களிலே நாம் நம்முடைய உரிமைக்காக பேசுகிறோம், போராடுகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கைதியைப் போல நிற்கும் பொழுது தன்னுடைய உரிமைக்காக அவர் பேசாமல் நாம் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக அவர் நமக்காக மௌனமாக அத்தனையையும் சகித்தார். ஆகையினாலே அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம்
ஆண்டுடைய நியாயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். எண்ணாம புத்தகத்தின் மூலமாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரவேலர் பல்வேறு குணமுடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்த்து போரிட வல்ல சேனையாக உருவாக்கினார் தேவன். இஸ்ரவேலை நெறி தவறச் செய்ததும் தண்டனைக்குள்ளாக்கியதும் விசுவாசத்தின் ஆழமில்லாத தன்மை, பேராசை, அதிருப்தி, இச்சை என்று எண்ணாம புத்தகத்தின் மூலமாய் தேவன் பல காரியங்களிலே நமக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆம், இஸ்ரவேலானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அங்கிருந்து தேவனுடைய வசனம் போதிக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வந்தார். 40 ஆண்டு காலம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். காரணம், தன்னுடைய உடன்படிக்கையையும் அன்பையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் அவ்விதமாய் செய்தார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அவர் உங்கள் பாவத்திற்காகவும் தனது ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தபடினாலே அவர் உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, இந்த நாள் வரை எந்த விசுவாசத்தை நம்பி நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, இயேசு உங்கள் பாவத்திற்காகவும் மரித்தார். அவர் உங்களையும் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரவேலரின் வனாந்திர அனுபவங்கள் நமக்கு உண்மையாகவே நல்ல பாடங்களாய் அமைந்திருக்கின்றன. அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய அவிசுவாசம், பழைய பாவத்தின் மீது ஆசை, முறுமுறுத்தல், தேவ ஊழியர்களை எதிர்த்தல், தேவனுக்கு விரோதமாக இருப்பவர்களோடு சேர்ந்து வாழ்தல், தேவனுடைய திருச்சபைக்கு முரண்பாடாக, தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பாடாக நடந்து கொள்வது, சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது, இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். திருச்சபை என்பது தேவனுடைய சொத்து. உண்மையான விசுவாசிகளின் ஐக்கியத்தை எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாது. விசுவாசிகளின் ஐக்கியம் பெருங்கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. விசுவாசிகளின் ஐக்கியம் உண்மையான அன்புடனும் ஐக்கியத்துடனும் காணப்பட வேண்டும் என்பதே முக்கியமானது. விசுவாசிகளை தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே தெரிந்து கொண்டார். இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்தினாலே உள்ள ஸ்தாபனங்கள், ஊழியங்கள், இவை அனைத்திலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் செயல்பட வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த நலனுக்காக நாம் செயல்படாதிருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த பல நாட்களாக எண்ணாம புத்தகத்தை நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் எகிப்திலிருந்து ஒரே இரவிலே வெளியே கொண்டு வந்தாலும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு, வாக்குத்தத்த நாட்டிற்குள்ளே அவர்களை அழைத்துச் செல்வதற்கு முன் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் இன்னமும் அவர்கள் வாழ்க்கையிலே விட்டுவிட வேண்டிய காரியங்கள், ஒழித்துவிட வேண்டிய காரியங்கள், அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்கள் காணப்படும் என்றால் கிருபையாய் அதை குறித்த உணர்வை கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற வழிகளை நீர் அமைத்து உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே ஊன்ற கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாஞ்சியோடு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் பல படிகள் அவர்கள் உயரத்தக்கதாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற எல்லா குடும்பங்களும் நித்தியமாய் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? நாம் கர்த்தருடைய வழிகளிலே செல்வதை குறித்து எப்பொழுதும் அக்கறை உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்களை முழுமையாக வெறுத்து அதை விட்டுவிடும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் ஆசீர்வாதமாக்குவார். நாம் தேவன் விரும்பும் ஆலயமாகவும், நாம் வாழும் இடம், நாம் செல்லுகிற இடம் பரிசுத்தமான ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நமக்கு அதிகமாகவே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சி முதல் நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை 40 பாடங்களாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு அன்பானவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.